தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சிருக்கு. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டோட அதிகாரத்தை தங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டு வந்த திமுக மற்றும் அதிமுக அப்படிங்கிற ரெண்டு திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை தளபதி விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் சுக்குநூறா உடைச்சிருக்கு. எந்த ஒரு முன் அனுபவமுமே இல்லாம தங்களோட முதல் தேர்தலிலேயே 234 தொகுதிகள் கொண்ட சட்டமன்றத்துல 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா தவக விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. இது சாதாரணமான வெற்றி கிடையாது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகள் மேல இருந்த கோபத்தையும் மாற்றத்துக்கான ஏங்கலையும் இந்த தேர்தல் முடிவு அப்பட்டமா காட்டுது. ஆனா இங்கேதான் ட்விஸ்ட். தவக தனிப்பெரும் கட்சியாய் இருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் அவங்க கிட்ட இல்ல. விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில ஜெயிச்சதால ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதனால சட்டமன்றத்துல அவங்களோட உண்மையான பலம் 107ஆக குறையுது. ஆட்சியமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்களோட ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுது. இந்த நெருக்கடியான கணித யதார்த்தம் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாருமே எதிர்பார்க்காத புதிய கூட்டணிகளுக்கான கதவுகளை இப்போ திறந்திருக்கு. தொங்கு சட்டமன்றம் அல்லது ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழல்ல வெறும் 2-3 எம்எல்ஏக்களை வச்சிருக்க கட்சிகள் கூட ஆட்சியையே தீர்மானிக்கிற கிங் மேக்கர்களா மாறிட்டாங்க. தற்போதைய நிலைமைய சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த எண்களை கவனிங்க. தவக 108 இடங்கள், திமுக 59 இடங்கள், அதிமுக 47 இடங்கள், காங்கிரஸ் 5 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில காங்கிரஸ், விசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு இந்த 4 கட்சிகளோட முழுமையான ஆதரவை பெற்றால் மட்டுமே விஜயால சரியா 118ங்கிற மேஜிக் நம்பரை தொட முடியும். அதனாலதான் இந்த சின்ன கட்சிகளுக்கு இப்போ மாபெரும் பேரம் பேசும் சக்தி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி செஞ்ச ஒரு மூவ் தான் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. 20 வருஷமா திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போறதா அறிவிச்சாங்க. இதோட பின்னணி என்ன தெரியுமா? 1967ல காமராஜர் ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு கடந்த 50 வருஷமா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல தனியா நிக்க முடியாம திமுக அல்லது அதிமுக முதுகுல சவாரி செஞ்சுதான் அரசியல்ல உயிர் போட இருந்தாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க லாபத்தை கொடுத்திருக்கு. இத்தனை நாளா திராவிட கட்சிகளோட கூட்டணியில காங்கிரஸ் ஒரு சாதாரண வாக்கு வங்கி பகடைக்காயாகத்தான் பயன்படுத்தப்பட்டாங்க. நாடாளுமன்றத்துல சீட்டு வாங்கறதுக்காக மாநில ஆட்சியில எந்த அதிகாரத்தையும் கேட்காம அமைதியா இருக்கிறது தான் அவங்க வழக்கமா இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் ஆட்சியில கூட காங்கிரசுக்கு அமைச்சரவையில இடம் தரப்படல. ஆனா இப்போ தவேகாவுடன் சேரும்போது நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு உயிர்நாடியா இருக்கிறதால காங்கிரஸ் பகிரங்கமாவே அரசாங்கத்துல உரிய பங்கும் பொறுப்பும் வேணும்னு நிபந்தனை வச்சிருக்காங்க. குறைந்தது 2 அமைச்சர் பதவிகளையும் சில வாரிய தலைவர் பதவிகளையும் அவங்க கேட்டிருக்காங்க. அரை நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸ் நேரடியா பங்கெடுக்க போறது அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பல வருஷங்களுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில இடம் பிடிக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கிய காரணம் ஆளுங்கட்சி மேல இருந்த மக்கள் கோபத்தில இருந்து காங்கிரஸ் தப்பிக்க நினைச்சதுதான். திமுக அரசு மேல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பழக்கம், சாதிய வன்முறைகள்னு மக்கள் கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. இந்த மக்கள் கோபத்தால தான் திமுக அமைச்சர்களே சொந்த தொகுதியில தோத்து போனாங்க. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தோத்ததற்கு அவங்க காரணம் இல்ல, அது திமுக மேல இருந்த மக்கள் கோபத்தோட பக்க விளைவுதான். திமுக கூட்டணியில 28 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ திமுகவை விட்டு வெளியே வந்ததால கடந்த கால அரசின் தோல்விகள்ல இருந்து காங்கிரஸ் தங்களை முழுமையா விடுவிச்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் சதித்திட்டம் நடந்ததா சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது விஜயோட அசுர வளர்ச்சியை கண்டு பயந்த திமுக மற்றும் அதிமுக தங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாட்டை ஏற்படுத்திக்கிட்டு விஜய அதிகாரத்திலிருந்து ஓரங்கட்ட ஒரு சிறுபான்மை அரசு அமைக்க திட்டமிட்டதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. எம்ஜிஆர் காலத்துல திமுக எப்படி பல வருஷங்கள் ஆட்சிக்கு வர முடியாம தவிச்சாங்களோ அதே நிலைமை விஜயால தற்போதைய தலைவர்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான் இந்த சதித்திட்டத்துக்கு காரணம். ஆனா காங்கிரஸ் கட்சி ரொம்ப வேகமா செயல்பட்டு தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததால இந்த ஆபத்தான வியூகம் முறியடிக்கப்பட்டுச்சு.
ஒருவேளை காங்கிரஸ் ஆதரவு தராம இருந்திருந்தா தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு நிலையற்ற ஆட்சியோ அல்லது தேர்தலோ வந்திருக்கும். சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருவோம். திருமாவளவன் தலைமையிலான விசிகாவுக்கு கிடைச்சிருக்க 2 எம்எல்ஏக்கள் தவேக ஆட்சி அமைக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா திமுக கூட்டணியில விசிகா நிறைய அவமானங்களையும் சமரசங்களையும் சந்திச்சதா தலித் அறிவுஜீவிகள் சொல்றாங்க. சீட் ஒதுக்கும்போது குறைவான இடங்கள் தர்றது, நாகப்பட்டினம் மாதிரி செல்வாக்கான தொகுதிகளை மறுக்கிறது, அதிகாரத்துல பங்கு தர மறுக்கிறதுன்னு திமுக செஞ்சதை நம்ம பார்த்திருக்கோம். திராவிட மாடல்னு சொல்லப்பட்டாலும் முக்கியமான துறைகள் குறிப்பிட்ட ஆதிக்க சாதிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுதுங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை வேற. விஜய்க்கு விசிகாவோட 2 எம்எல்ஏக்கள் கண்டிப்பா தேவைங்கிறதால அவங்க அமைச்சரவையில நேரடி பங்க கோர முடியும். ஒரு தலித் தலைவர் மாநிலத்தோட கொள்கைகளை முடிவு செய்யற அமைச்சரவையில உட்கார்றதுங்கிறது தலித் அரசியல்ல வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல். இது திராவிட கட்சிகள் பல தசாப்தங்களா தடுத்து வந்த ஒரு சமூக நீதி கனலை நனவாக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினப்போ சாதிய வன்முறைகள் பத்தி அவர் அமைதியா இருக்காருன்னு திருமாவளவன் கடுமையா விமர்சிச்சார். ஆனா இப்போ விசிகா உள்ள போறதால புதிய அரசாங்கத்தோட கொள்கைகள்ல தலித் மக்களுக்கான பாதுகாப்பை கட்டாயமாக்க முடியும். சாதிய வன்முறைகளை கையாள்வதில் திமுக அரசு காட்டிய மெத்தன போக்க மாத்தி தவேக அரச ஒரு உண்மையான சமத்துவ அரசாக செயல்பட வைக்கும் சித்தாந்த வழிகாட்டியா விசிகா மாறும். தேர்தல் தரவுகள் படி பார்த்தா தமிழ்நாட்டோட வட மாவட்டங்கள்லையும் தலித் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலையும் விஜய் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. விஜயோட திரைப்பிம்பம் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. இந்த இளைஞர்கள் தான் விசிகாவோட உண்மையான வாக்கு வங்கி. அதனால தவேகவுடன் சேரும்போது விசிகா தனது சொந்த தளத்துல புது அலையை உருவாக்குது. அடுத்ததா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி பார்ப்போம். சிபிஐ மற்றும் சிபிஎம் தலா 2 இடங்களை வச்சிருக்காங்க. திமுக தன்னை சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்களோட பொருளாதார கொள்கைகள் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாவே இருந்துச்சு. சாம்சங் கம்பெனியில தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சப்போ அரசு அவங்கள எப்படி நடத்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழல்ல தவேக ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுறதால அவங்க புதிய அரசின் பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கிற சக்தியா மாறுவாங்க. விஜய் தன்னோட தேர்தல் அறிக்கையில சிறு குறு தொழில்கள் மேம்பாடு, தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்பு இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளே வரும்போது அரசாங்கத்தோட கொள்கைகள் உண்மையான தொழிலாளர் வர்க்கத்துக்கு லாபமா அமைகிறத உறுதி செய்ய முடியும். இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவேகாவோட சேர்றதுக்கு முக்கிய காரணமே ஒரு மத சார்பற்ற கட்டமைப்பை உருவாக்குறது தான். சிபிஐ தேசிய செயலாளர் டி ராஜா கூட விஜயின் சித்தாந்த நிலைப்பாடுகளை ஆராய்ந்துதான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கார். இந்த கூட்டணிகள் மூலமா எதிர்காலத்துல எந்த ஒரு சூழலிலும் விஜய் வலதுசாரி அல்லது வகுப்புவாத கட்சிகளுடன், அதாவது பாஜகவோட நெருக்கம் காட்டாம இருக்கிறத அரசியல் ரீதியா தடுக்க முடியும். காங்கிரஸ் கட்சியும் இதே நிபந்தனையை தான் வச்சிருக்கு. வகுப்புவாத சக்திகளை கூட்டணியில சேர்க்க கூடாதுங்கிற கடுமையான நிபந்தனையோட தான் அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு மத சார்பற்ற கோட்டையா தக்க வைக்க முடியும். சரி, இந்த கட்சிகளுக்கு லாபம் கிடைக்குது. இதனால விஜய்க்கும் தவேகாவுக்கும் என்ன லாபம்? முதல்ல ஆட்சி அமைக்கும் உரிமை உறுதியாகுது. அரசியல் அமைப்பு சட்டப்படி 107 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும் பத்தாது. 118 பேர் ஆதரவுக்கான கடிதத்தை ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரோ கேட்கும்போது சமர்ப்பிக்கணும். காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம் கொடுக்கிற இந்த 11 இடங்கள் இல்லாட்டி விஜயால முதலமைச்சராகவே முடியாது. இந்த சின்ன கட்சிகள் ஆதரவு கொடுத்ததால ஆளுநரால தவேகாவை நிராகரிக்க முடியாது. விஜய் வெறும் திரைப்பட ஹீரோ அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு மாநிலத்தோட உண்மையான முதலமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்றத இந்த கூட்டணி சாத்தியமாக்குது. 2வது பெரிய லாபம் என்னன்னா, விஜய்க்கு கிடைச்சிருக்க சித்தாந்த ரீதியான முற்போக்கு முகம். தேர்தல் சமயத்துல திமுகவும் அவங்க ஆதரவு அறிவுஜீவிகளும் விஜய ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. தவேக தொண்டர்களை தற்குறிகள்னும் விஜய் வெறும் மாயையில அரசியல் பண்றாருன்னு சொன்னாங்க. அதை விட முக்கியமா விஜய பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸோட பி டீம்னு முத்திர குத்துனாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்னு இந்த மூத்த கட்சிகள் விஜயோட தலைமையை ஏத்துக்கிட்டதால அவர் மீதான அந்த பி டீம் முத்திர முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. இது விஜய்க்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அரசியல் சான்றிதழ். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் அரசு நிர்வாக அனுபவம் கிடையாது. $1.5 டிரில்லியன் பொருளாதாரம், ஏஐ தொழில்நுட்பம், விவசாய கடன் தள்ளுபடின்னு பல திட்டங்களை அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பல வருஷங்களா கொள்கை வகுத்த காங்கிரஸோட நிர்வாக அனுபவம், கம்யூனிஸ்டுகளோட அடித்தட்டு மக்கள் கட்டமைப்பு, விசிகாவோட கிராமப்புற கட்டமைப்பு இதெல்லாம் விஜய்க்கு ரொம்பவே கை கொடுக்கும்.
இது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா திமுகவை காப்பாத்தி வந்த சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்கு வங்கி அப்படியே தவேக பக்கம் திரும்புறத இந்த கூட்டணி உறுதி செய்யுது. முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கூட தவேக வரவால சிறுபான்மை வாக்குகள் சிதறாதுன்னு சூசகமா சொல்லியிருக்காரு. இவ்வளவு லாபங்கள் இருந்தாலும் இந்த கூட்டணியில விஜய்க்கு சில மாபெரும் சவால்களும் ஆபத்துகளும் இருக்கு. முதல் ஆபத்து, விஜயோட மாற்றத்துக்கான முகவர் அப்படிங்கிற பிம்பம் சிதைக்கப்படுறது. திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி, நான் ஊழலற்றவன்னு சொல்லிதான் விஜய் வாக்குகளை வாங்கினார். ஆனா இப்போ கடந்த ஆட்சியில திமுகவோட சின்னத்திலையும் மேடையிலையும் ஓட்டு கேட்ட அதே காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடவா அவர் கூட்டணி வைக்கிறார். இத பாக்குற நடுநிலை வாக்காளர்கள் விஜயும் பழைய அரசியல்வாதிகள் மாதிரி அதிகாரத்துக்காக சமரசம் செஞ்சுக்கிட்டார்னு நினைக்க வாய்ப்பிருக்கு. தவேகாவை வெறும் பழைய ஒயின் புதிய பாட்டில்னு விமர்சிக்கவும் ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது மிக மோசமான ஆபத்து, மிரட்டல் அரசியல் அல்லது கோவலிஷன் எக்ஸ்டார்ஷன். சரியா 118 இடங்கள் மட்டும்தான் விஜய் கிட்ட இருக்கு. இதுல விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு விஜய மிரட்ட முடியும். அவங்களுக்கு வேண்டிய அமைச்சர் பதவிகளை கேட்கறது அல்லது தங்களுக்கு பிடிக்காத அரசு திட்டங்களை தடுக்கிறதுன்னு தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பாங்க. விஜய் மறுத்தால் ஆதரவை வாபஸ் வாங்குவோம்னு மிரட்டி ஆட்சியையே கவிழ்க்க முடியும். இதனால விஜய் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதை விட்டுட்டு கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்துறதுலேயே தன்னோட முழு நேரத்தையும் செலவிட வேண்டிய நிலைமை வரலாம். மூணாவது ஆபத்து, கொள்கை முடக்கம். எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா மாதிரி தன்னிச்சையாக செயல்படும் உரிமையை விஜய் இழக்கிறார். தேசிய கட்சிகளை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கிற அந்த சாதுரியமான அரசியலை விஜயால செய்ய முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் விதிக்கிற சித்தாந்த சிறைக்குள்ள அவர் சிக்கிக்குவார். நாலாவது சவால், திராவிட அரசியலோட மோசமான பழக்க வழக்கங்களுக்குள் தவேகா இழுக்கப்படுவது. தவேகாவில் இருக்கிற பல நிர்வாகிகளே இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகல அரசியல் செஞ்சவங்க தான். இப்போ இவங்களோட பழைய ஊழல், சிபாரிசு மற்றும் புரோக்கர் கலாச்சாரத்துல ஊறிய கட்சிகளும் சேரும்போது புதிய கட்சியான தவேகா ரொம்ப சீக்கிரமாவே அந்த பழைய அழுக்கு அரசியலுக்குள் சிக்கிடும் அபாயம் இருக்கு. மக்கள் எந்த பிரச்சனைகளை தீர்க்க விஜயை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த பிரச்சனைகள் கூட்டணி கட்சிகளின் சுயநலனுக்காக மூடி மறைக்கப்பட்டால் மக்களோட கோபம் உடனே விஜய்க்கு எதிராக திரும்பும். கடைசியா ஒரு சூப்பர் ஸ்டார் பிம்பத்தின் சரிவு. சினிமால ஹீரோ ஈஸியா வில்லனை அழிச்சிடலாம், ஆனா அரசியல்ல அப்படி முடியாது. கூட்டணி கட்சிகளின் ஊழல்களை சகத்துக் கொள்வது, சட்டமன்ற குழப்பங்களுக்கு பொறுப்பேற்பதுன்னு இந்த அழுக்கான அரசியல் விஜயோட மாசற்ற சூப்பர் ஸ்டார் பிம்பத்தை ரொம்ப சீக்கிரமாவே அழிச்சிடும். அவர் ஒவ்வொரு முறை சமரசம் செய்யும் போதும் அவரோட செல்வாக்கு குறைய தொடங்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தா விஜய் ஒரு திரைப்பட கதாநாயகன் அப்படிங்கிற எல்லையை தாண்டி சாமர்த்தியமான மற்றும் முதிர்ச்சியான ஒரு அரசியல் சாணக்கியனா தன்னை எப்படி மாத்திக்க போறார் அப்படிங்கிறதுல தான் இந்த கூட்டணியோட வெற்றியும் தமிழ்நாட்டோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு. அவர் தன்னோட கொள்கைகள்ல சமரசம் செய்யாம கூட்டணி கட்சிகளின் பலத்தை மட்டும் புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா கண்டிப்பா ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கலாம். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பார்? சினிமா ஹீரோவா இல்லாம நிஜ அரசியல் சாணக்கியனா அவர் ஜெயிப்பாரா? உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க.